வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ எக்கு புட்டிங் பண்ண போகிறேன். 4 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் திக்காக காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. 1/4 கப் கேரமல் பண்ணுறதுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு புட்டிங்கில் வெண்ணிலா எசன்ஸு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சுகரை 1/4 கப்பு இருக்கிறத கேரமல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜீனி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கேரமல் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் பண்ணுறோமோ அதில் ஊற்றலாம். கேரமல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் 4 முட்டையை போட்டுக்கலாம். சுகர் போட்டுக்கிறேன். எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ், ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். இதை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பாலை ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றியிருக்கேன். இப்போ நான் இதிலையே வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இந்த மாதிரி குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். உள்ளார கம்பி வச்சுருக்கேன். அதுக்குள்ளார இந்த புட்டிங் பாத்திரத்தை வச்சிடலாம். அரை மணி நேரம் வெந்தோனியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 1/2 hour ஆயிடுச்சு. வெந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஆறுனோனையும் தட்டில் மாற்றி காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தட்டில் கவுக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.